நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் டாக்டர் நர்கிஸ் வஹாப் அவர்கள். சருமம் மற்றும் முடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அக்குபஞ்சர் மூலமாக குணப்படுத்தும் முறைகள் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் டாக்டர் பதிலளிக்க இருக்கிறாங்க. நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நேயர்களுக்கு அக்குபஞ்சர் அண்ட் பிரானிக் அக்குபஞ்சர் என்ன என்பதை பத்தி விரிவாக தெரியும். காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் என்பது என்ன டாக்டர், அதை பத்தி டீடைலா சொல்லுங்க. அதாவது பிரானிக் அக்யூபஞ்சர் அப்படிங்கிற இந்த சிஸ்டம்ல காஸ்மெட்டாலஜி கம்ப்ளைண்ட்ஸ், நீங்க சொன்ன மாதிரி ஹேர் அண்ட் ஸ்கின் கேர், வெயிட் லாஸ், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்கு பண்ற ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை we call it as cosmetic acupuncture. டாக்டர், காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர்ல என்னென்ன நோய்கள், அதாவது சருமம் சார்ந்து முடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சொன்னா என்னென்ன விஷயங்களுக்கு நீங்க கியூர் பண்றீங்க டாக்டர்? அதாவது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்கா என்னன்னா, இன்டர்னல் ஹெல்த் இஸ் எக்ஸ்டர்னல் பியூட்டி. இப்ப தொடர்ந்து நைட் சரியா தூங்காம ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் வரும், முகத்துல அந்த பாதிப்பு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்மெட்டிக் இஷ்யூஸுக்குமே ஒரு பேசிக்கான ஹெல்த் ரீசன் இருக்கும். அக்யூபஞ்சர் மூலமா நம்ம அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் பிளஸ் எக்ஸ்டர்னல் பியூட்டி ப்ராப்ளம் இது ரெண்டையுமே சரி பண்ண முடியும். அதுதான் நம்ம காஸ்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் சொல்றோம். ஸோ இதுல சின்ன சின்ன டீடைல்ஸ் லைக் டார்க் சர்க்கிள்ஸ், ஹேர் ஃபாலிங், ஸ்கின் ப்ராப்ளம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னும் தீர்க்க முடியாத ரொம்ப சிவியரான கண்டிஷன்ஸ் கூட நம்ம இதுல ட்ரீட் பண்ணலாம். டாக்டர், சம்மர் சீசன் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ சம்மர் சீசன்ல என்னென்ன ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அடிப்படையில வரும் டாக்டர்? சம்மர் சீசன் அப்படிங்கறது நமக்கு ஹை இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். பிகாஸ் நிறைய ஸ்வெட் ஆகும் அண்ட் ட்ரை ஆயிடும் போது உங்களுக்கு பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பேசிக்கான ஹைஜீன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க ஸ்கின் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளைங் ஆஃப் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம கம்மி பண்ணிக்கணும். பிகாஸ் ஆல்ரெடி ஹீட் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அண்ட் இன்டேக் ஆஃப் டயட்ல நம்ம பேலன்ஸ் பண்ணணும். டாக்டர், நீங்க சொன்னீங்க இப்போ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் இப்போ அவாய்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. நிறைய நேர்கள் பாத்தீங்கன்னா இப்போ இந்த சம்மர் சீசன்ல நிறைய டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவாங்க, கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய அலர்ஜிஸை நீங்க எப்படி கியூர் பண்றீங்க டாக்டர்? இப்போ அலர்ஜிஸ் காமனா ஒவ்வொருத்தரோட ஹெல்த் கண்டிஷனை பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். அவங்களோட ஸ்கின் சென்சிட்டிவிட்டி, அவங்களுக்கு இருக்கிற ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தான் அவங்களுக்கு ஹை அலர்ஜி கொடுக்கும். ஸோ தட் அவங்களுக்கு என்ன கண்டிஷனுங்கிறத டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு வரக்கூடிய அலர்ஜிஸை நம்ம சரி பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வேற ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, அதாவது ஸ்கின்னுக்கா இருக்கட்டும் இல்ல ஹேர்க்கா இருக்கட்டும், வேற ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது டியூரேஷன் ஆஃப் டைம் கொடுப்பாங்க டாக்டர். ட்ரீட்மெண்ட் இவ்வளவு நாட்கள் இருக்குன்னு. அக்குபஞ்சர், பிரானிக் அக்குபஞ்சர்ல நீங்க டைம் கொடுக்குறீங்களா டாக்டர்? இவ்வளவு நாட்குள்ள குணமாகிடும் சொல்றீங்களா டாக்டர்? நீங்க அஷ்யூரன்ஸ் கொடுக்குறீங்களா? அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல எந்த ஸ்டேஜ்ல நம்ம பேஷண்ட் பாக்குறோமோ பேசிங் ஆன் தட் ஸ்டேஜ் பேசிக்கா நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொடுப்போம். லைக் 10 சிட்டிங்ஸ் இல்லைன்னா 15 சிட்டிங்ஸ் வர வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் டிபெண்டிங் ஆன் த இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸ், வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டேப் டவுன் பண்ணிடுவோம். டாக்டர், அந்த டைம்ல ஏதாவது சிட்டிங்ஸ், இப்போ 10 சிட்டிங்ஸ்லாம் சொன்னீங்க, அந்த டைம்ல ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணி ஆகணுமா இல்ல ஆஸ் யூஷுவல் டேஸ் இருக்குமா டாக்டர்? அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது ஃபுட்லயோ இல்ல வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பட் எனி கண்டிஷன் உங்களுக்கு அதுக்கான அக்ரவேஷனுக்கான சான்சஸ் இருந்ததுன்னா லைஃப் ஸ்டைல சில அட்வைசஸ் கொடுப்போம், ஃபுட் ஸ்டைல சில சேஞ்சஸ் தேவைப்படும். நீங்க அதிகப்படியான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ஸ்கின்ல என்ன பிரச்சனைகள் இப்ப டெய்லி பாத்துட்டு இருக்கீங்க டாக்டர்? ஸ்கின்ல பேசிக்காவே நார்மலா நம்ம கிட்ட மற்ற நோய்களுக்கு வரவங்களுக்கு கூட ட்ரை ஸ்கின் இருக்கும். ஸ்கின் ரிலேட்டட் அலர்ஜி, ஸ்கின் சென்சிட்டிவிட்டி, ரெட் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்கின் ஒரு பர்டிகுலர் ஏரியால மட்டும் ரெட்டிஷா டோன் சேஞ்ச் ஆகுறது, அண்ட் இந்த ஹீட் பாயில்ஸ் அதிகமா கட்டி வர்றது. ஸோ இந்த மாதிரியான நிலைகள் ஜாஸ்தி இருக்கு. நிறைய பேருக்கு ஸ்கின்ல எஸ்பெஷலி குறிப்பா நிறைய இடத்துல ஒரு டார்க்னஸ் இருக்கும் டாக்டர். கழுத்திலயா இருக்கட்டும், கைகள்ல இருக்கட்டும் டேன் இருக்கும். அவங்களுக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அக்குபஞ்சர்ல? இந்த டேன் நாளடைவுல பிக்மெண்டேஷனாவே மாறிடும். இதுல ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அண்ட் ஒயிட் பிக்மெண்டேஷன் ரெண்டுமே இருக்கும். சிலருக்கு ஸ்கின் லைட்டன் ஆயிடும், சிலருக்கு டார்க்கன் ஆயிடும். ஸோ எக்ஸஸ் டெபாசிஷன் ஆஃப் பிக்மெண்டேஷன் அந்த இடத்துல இருக்கிற ஸ்கின்னை ரெஜுனேட் பண்றதுக்கு ட்ரீட் பண்ணணும். அந்த இடத்துல இருக்கிற பிக்மெண்டேஷன் சரியாயிடும். டாக்டர், அதே மாதிரி ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு அதாவது இப்போ ஒருத்தருக்கு ஸ்கின்ல ஆக்னே இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்கு, ஒரு ப்ராப்ளம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நீங்க மெத்தட்ஸ் ஃபாலோ பண்றீங்களா இல்ல எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு ஒரே மெத்தட் யூஸ் பண்றீங்களா டாக்டர்? டெஃபினட்டா டிஃபர் ஆகும், பேஷண்ட் டு பேஷண்ட் வேரி ஆகும். இப்போ நீங்க ஆக்னி பிம்பிள்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. எந்த ஏஜ்ல பிம்பிள்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் மாறும். இப்போ டீனேஜ்ல வரவங்களுக்கு வேற ஒரு ஹார்மோன் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் இருக்கும்,
அண்ட் 30+ ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கும் பிம்பிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ தட் எந்த ஏஜ்ல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். டாக்டர் அதே மாதிரி சன்பர்னால வந்து வரக்கூடிய பிரச்சனைகள் சொன்னா நீங்க என்ன பிரச்சனைகள் சொல்லுவீங்க? சன்பர்னால ஸ்கின் வந்து ஹைலி அஃபெக்ட் ஆகுது இல்லையா சன்பர்ன்ல. ரெகுலர் டெம்பரேச்சர் அண்ட் இமீடியட் சேஞ்ச் ஓவர்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ உள்ள வந்து ஏர் கண்டிஷன்லேயே இருந்துட்டு இமீடியட்டா வெளியில டிராவல் பண்ணும்போது அந்த இமீடியட் ஸ்விட்ச் ஓவர் வந்து ஸ்கின்னை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணும். ஸோ தட் அதனால அந்த ஸ்கின்ஸ்க்கு வந்து ரெஜுனேஷன் ப்ராசஸ் கம்மியாயிடும். ஸோ பார்க்கும் போது அந்த க்ளோ இருக்காது, உள்ளுக்குள்ள அந்த பிரைட்னஸ் எதுவுமே இருக்காது. பிகாஸ் சர்க்குலேஷன் எல்லாம் ஹைலி அரெஸ்ட் ஆகிறதுனால. ஸோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷனையும் எனர்ஜி சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ ஸ்கின்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். சிவகங்கையில இருந்து ஒரு நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரபு. சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம். சொல்லுங்க பிரபு, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. மேடம் எனக்கு இந்த மூஞ்சில பொறு அடிக்கடி வருது மேடம், அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க என்ன ஏஜ்ல இருக்கீங்க பிரபு? 24 மேடம். 24. ஸோ 24 இந்த ஏஜஸ்ல வந்துட்டு உங்களுக்கு பிம்பிள் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஏன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் பாடியில இருக்கிறதுனால. ஸோ பேசிக் ப்ரொடெக்ஷன்ஸ் எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ணுங்க. இன்டர்னல் எனர்ஜி லெவல்ஸ்ல எதுவும் மாற்றங்கள் இருக்கான்னு பார்த்து அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. டாக்டர் பெண்கள் வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல வந்து அதிகப்படியான காஸ்மெட்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு அலர்ஜியும் ஏற்படுது. அதுக்கு நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க டாக்டர் அக்குபஞ்சர் மூலமா? இப்போ காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒன்ஸ் அலர்ஜி வந்ததுக்கு அப்புறம் நம்ம போஸ்ட்ல அது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அலர்ஜிஸ் வரதுக்கு முன்னாடியே இப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த கண்டிஷனுக்கு காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஸ்டேஜ்ல நம்ம அட்வைஸ் பண்ணலாம். இப்போ காஸ்மெட்டிக்ஸ்ங்கிறது இட்ஸ் குவைட் காமன், எல்லாருமே பயன்படுத்துற ஒரு விஷயம் தான். ஸ்கின்ல வந்து பேசிக் ப்ரொடெக்ஷன் லேயர்ஸ் நல்லா இருக்கும் போது அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகிறது இல்லை. இல்லைன்னா அது அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜி கொடுக்கும். ஸோ அவங்களுக்கு ஹெல்த் தான் வந்து பியூட்டி ப்ராப்ளம்ஸ்க்கான ஒரு பேசிக் காரணம். மேலும் பேசலாம் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பிரபு. குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன் மேம். சொல்லுங்க பிரபு, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேம் எனக்கு வந்து ஒரு டவுட். ஆக்சுவலா நீங்க வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்கல்ல இந்த கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது சம்மர் டைம்ல அப்படின்ட்டு. அது வந்து இப்போ நான் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோ அது யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஃபேஸ்ல வந்து பிளாக் பேட்சஸ் இருக்கு. ஓகே. சோ நான் இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கும்போது அவங்க பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது கியூரே ஆகல. லாஸ்ட் இயர்ஸா அதே மாதிரி ப்ராப்ளம் தான் கண்டினியூ ஆயிருக்கு. சோ அக்குபஞ்சர்ல இதுக்கு சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட். அதாவது சன்ஸ்கிரீன் அப்படிங்கறதும் கெமிக்கல் ரிலேட்டட் கண்டென்ட் உள்ள ஒரு ப்ராடக்ட் தான். அதுல வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஹெர்பல் யூஸ் பண்றாங்களா என்னன்னு. பட் இவங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிறதுக்கு இவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் காரணமா இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. ஏன்னா 3 இயர்ஸா இருக்கு, கியூர் ஆகல ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவர் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸுக்கு கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு ஒரு பேசிக் கேப் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். டாக்டர் வெயில்ல போகும்போது தன்னோட ஸ்கின்னை பாதுகாக்க வந்து என்னென்ன அப்ளை பண்ணணும் டாக்டர்? எப்படி பாதுகாக்கிறது டாக்டர்? பொதுவா வெயில் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட ஸ்கின்னுக்குமே தேவையானது. அந்த தேவையான அளவுல இருக்கும்போது இட் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல். இப்போ ஒரு விட்டமின் டி மாதிரி நமக்கு நிறைய ஹை சோர்சஸ் வந்து வெயில்ல இருந்து நேச்சுரலா கிடைக்குது. ஸோ இது உடனே ப்ரொடெக்ட் பண்ணணும், சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது மஸ்ட்னு இப்போ எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சைட் ஆஃப் அவேர்னஸ் ஜாஸ்தி இருக்கு. பட் சன்ஸ்கிரீனாலேயே நிறைய பாதிப்புகளும் ஏற்படும். நீங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்க அண்ட் ப்ராடக்ட் எதுவா இருந்தாலுமே ஒரு பேசிக் லெவல் ஆஃப் பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். பேசலாம் டாக்டர். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் குமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க குமார், உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. ஆக்சுவலி ஒண்ணும் இல்ல மேடம், அந்த கால் அடிப்பாக இருக்கு இல்லைங்களா முட்டிக்கு கீழே. வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல மேடம், கால்ல அதாவது முழங்காலுக்கு கீழே ஓகே பாதத்துக்கு மேல ஒரே ஒரு ஒயிட் பொட்டு மாதிரி ஒயிட்டா இருக்கு. ஓகே. அது அரௌண்ட் ஒரு 10 இயர்ஸா இருக்கு, சின்ன பொட்டு மாதிரி ஒயிட் கலர்ல. ஓகே. நாளாக ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கா, பெருசா ஆயிட்டு இருக்கா? இல்ல ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த கால்ல ஒரு 2 பொட்டு இருக்கு, கையில ஒரே ஒரு பொட்டு இருக்கு. ஓகே ஃபைன். இது ஒயிட் பேட்சஸ் அப்படிங்கிறது விட்டில்கோ அப்படின்னு சொல்லுவோம். இது கைண்ட் ஆஃப் லுகோடமா கம்ப்ளைண்ட். ஸோ இது வந்து ஸ்கின்ல கிராஜுவலி ரொம்ப ஸ்லோலி ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு ஸ்கின் ப்ராப்ளம். இந்த ஸ்கின் டிசீஸை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் இது பாடியில் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு லாங் லாஸ்டிங் லங் ரிலேட்டட் ப்ராப்ளமும் இருக்கும். லைக் வீசிங், ஆஸ்துமா, சைனஸ், இல்லை அடிக்கடி காமன் கோல்டு வரா மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும். இது 2 பிரச்சனையுமே இன்டர் கனெக்டட். இது 2யுமே நம்ம தீர்வு செய்துக்கிறது நல்லது. டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, திரும்ப அகைன் வருமா டாக்டர் ஃபியூச்சர்ல? ஒன்ஸ் இவங்க ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்து கியூர் ஆனதுக்கு அப்புறம் ரிப்பீட்டேஷன்ஸ்க்கான சான்சஸ் ரொம்ப கம்மி, ரெக்கரன்ஸ் இருக்காது.
டாக்டர், இப்போ ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹேர் ப்ராப்ளம்ஸ் வந்து மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ்ல வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது கியூர் ஆகல, அந்த டைம்ல வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்புகள் இருக்கணும்? கண்டிப்பா கிடையாது. பிகாஸ் அக்யூபஞ்சர்ல வந்து ஓரல் சப்போர்ட்டோ எக்ஸ்டர்னலா மெடிசன்ஸ் அப்ளை பண்றதோ அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எதுவுமே கிடையாது. இட் ஒர்க்ஸ் ஆன் அவர் பாடிஸ் எனர்ஜி லெவல். ஸோ ஏற்கனவே நீங்க செய்துக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து இன்டர்னல் சப்போர்ட்டாவோ இல்ல எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாவோ இருந்தாலும் தாராளமா நீங்க அக்யூபஞ்சர் கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால எந்த கான்ட்ரோவும் இருக்காது. டாக்டர், தொடர்ந்து பேசலாம். சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மனோஜ். வணக்கம் மேடம். சொல்லுங்க மனோஜ், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம், எனக்கு வந்து நான் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறதுனால எனக்கு ஹேர் லாஸ் இருக்கு. ஓகே. நான் வந்து இந்த மைனோசிடில் எடுத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நோவாஃபென் சொல்லி ஒரு மினரல் டேப்லெட் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஸோ இது வந்து அக்யூபஞ்சர்ல எப்படி நம்ம இது பண்ண முடியும்? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வந்து எனக்கு வந்து பிளான்டர் வாட் இருக்கு என்னுடைய பாதத்துல. ஓகே. அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அக்யூபஞ்சர்ல சாத்தியமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா நான் சொல்றேன். அண்ட் ஹேர் ஃபாலிங் அப்படின்னு கேட்கும் போது அவரே சொன்னாரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கேன், அதனாலதான் அந்த அகெயின்ஸ்ட் நேச்சர் இருக்கிற போது கண்டினியூஸ் லாஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ இதுல வந்துட்டு பர்டிகுலர் ஏரியால அவருக்கு எங்க ஏர் லாஸ் இருக்கு, எங்க டென்சிட்டி குறைவா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான பர்டிகுலர் ஸ்பெஷல் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அண்ட் பிளான்டர் வாட்ஸ் அப்படிங்கறதும் ஹேர் ஃபாலிங் அப்படிங்கறதும் இன்டர்னலி கனெக்டட் ஒரு கண்டிஷன் தான். ஸோ இது ரெண்டுமே அவருக்கு ஹெல்த்ல ஒரே சேம் ரூட் காஸ்ட்னால வருது. ஸோ இவருக்கு டயக்னோசிஸ் பண்ணி ப்ராப்பர் அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இந்த ரெண்டு பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும். ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ல ஒரு கன்சல்டேஷன் எடுத்துட்டு நீங்க அங்கேயே கூட ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் மேடம். தேனியில இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிமாறன். வணக்கம் மேடம். சொல்லுங்க மணிமாறன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மூக்கு மேல வந்து ஒரு பால் போற மாதிரி இருக்கு மேடம். கேளுங்க உங்க கேள்விய. மணிமாறன், உங்க கேள்வி திரும்ப என்னன்னு கேளுங்க. மூக்கு மேல வந்து ஒரு பால் போற மாதிரி இருக்கு மேடம். ஓகே. அது வந்து கிள்ளி விட்டாலும் அது சிம்பிள்ஸ் வந்து பெருசாகிட்டே வருது மேடம். ஓகே. ஆக்சுவலி பொதுவா வாட்ஸ்ல வந்துட்டு கை வைக்க கூடாது. அண்ட் நீங்க சொல்ற மாதிரி அது நீங்க ஒன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது ஸ்ப்ரெட் ஆகாம மற்ற இடங்கள்ல வராம அதுக்கு நம்ம சிகிச்சை செய்துக்கணும். பட் இந்த வாட்ஸ் கண்டிஷனுக்கு நீங்க அக்யூபஞ்சர்ல சிகிச்சை செய்துக்கலாம். டாக்டர், அதிகப்படியான பெண்களுக்கா இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் காலில் வந்து கிராக்கஸ் ஏற்படும், அதுக்கு வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? டெஃபினட்டா. அதிகமான ஹை எனர்ஜி இந்த பாடி வந்து ரிஃப்ளெக்ட்ஸ் அந்த கிராக்ஸ் நீங்க சொல்ற பித்த வெடிப்பா வந்து இந்த ப்ராப்ளம் கொடுக்குது. அண்ட் இது சிலருக்கு வலி கூட அதிகமா கொடுக்கும். இந்த கண்டிஷனை வந்து எனர்ஜி பேலன்சிங் ட்ரீட்மெண்ட் மூலமா சரிப்படுத்த முடியும். கம்ப்ளீட்டா அந்த கிராக்ஸ் வந்து ஹீல் ஆயிடும். ஒரு நேர் கேட்டிருந்தாங்க ஹேர் ஃபால், அதாவது கெமிக்கல் அகைன்ஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னாரு டாக்டர். இப்ப நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு வந்து இப்ப ஹேர் ஃபால் ஏற்படுது, அவங்களுக்கு வந்து இப்படி ட்ரீட் பண்றீங்க, இப்போ நைட் ஷிஃப்ட் போய் தான் ஆகணும், அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் டாக்டர்? மத்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குமா இல்ல அவங்களுக்கு தனியா கொடுப்பீங்களா டாக்டர்? அதாவது ஸ்பெஷலைஸ்டா அவங்க என்ன டைம்க்கு வருவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பேட்டர்னை சேஞ்ச் பண்ண முடியும். பொதுவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம ஹெல்த்தை பாதிக்கும் போது நமக்கு ஹேர் ஃபாலிங் இருக்கும். பெண்களுக்கோ ஆண்களுக்கோ கிட்னியோட எனர்ஜி லெவல் தான் ஹேரோட ஹெல்த். ஸோ கிட்னியோட ஹெல்த்ல எதுவும் சேஞ்சஸ் வந்தா டெஃபினட்டா இது ஹேர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். கிட்னில பெரிய பிரச்சனைகள் இருக்கணும், லைக் கிட்னில ஸ்டோன்ஸ் இருக்கணும், இல்ல அந்த மாதிரி கண்டிஷன்ல தான் முடி உதிரணும்னு அவசியம் இல்லை. இப்போ தொடர்ந்து ஒருத்தர் வேலை செய்யும் போது ப்ராப்பர் இன்டேக் ஆஃப் வாட்டர் இல்ல, ரொம்ப ரெஸ்ட் இல்லாம ஒர்க் பண்றாங்க, இல்ல நைட் டியூட்டி பண்ணும் போது பாடி கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் ஹேர். இதனாலதான் ஹேர் ஃபாலிங் இருக்கு. ஸோ நம்ம சிகிச்சை அளிக்கும் போது கிட்னியோட எனர்ஜியும் பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த இடத்துல ஹேர் ஃபாலிங் இருக்கோ ரொம்ப பேல்ட் மாதிரியே ஆயிட்டு இருந்தா கூட நம்ம அந்த ஃபாலிகல்ஸ் ஓபன் பண்றதுக்கு சிகிச்சை அளிக்கலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். திருவள்ளூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜா. சொல்லுங்க ராஜா. டாக்டர் தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சூர்யா. வணக்கம் மேம். சொல்லுங்க சூர்யா, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். என் ஏஜ் 19 மேடம். ஏஜ் வந்து சொல்லுங்க. ஹேர்ல வந்து லைட்டா ஒயிட் ஹேர், அது ஹேர் ஒயிட் ஹேர் ரொம்ப நிறைய இருக்கு. ஓகே. அதுக்கு என்ன கியூர் பண்ணா வேற ட்ரீட்மெண்ட் இருக்காங்க? உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது? 19. ஸோ இது வந்து early grey கேட்டகரி. ஸோ முடி உதிர்தல் எப்படி ஒரு பிரச்சனையோ அதே மாதிரி முடியோட கலர் சேஞ்ச் ஆகிறதும் சேம் கிட்னி ரிலேட்டட் வேற ஒரு எனர்ஜி கண்டிஷன். ஸோ இதுக்கு வந்து நீங்க ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா early grey அப்படிங்கிறது நார்மலான ஒரு விஷயம் கிடையாது. எப்படி முடி வந்து சின்ன வயசுல வெள்ளையாகுதோ அந்த மாதிரி வேற சில பாதிப்புகள் இவங்களுக்கு உடல்ல இருக்கும். சீக்கிரமா டயர்ட் ஆயிடுறது, ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், அண்ட் ஸ்கின் ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது எல்லாமே கம்பைன்டா அவங்க சரி செய்துக்கணும்.
மேடம், ஜெனடிக் ஃபேக்டர்ஸா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அதாவது ஸ்கின் அண்ட் ஹேருக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு நல்ல தீர்வு அமையுமா? டெஃபினட்டா. ஜெனட்டிக்கா இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து அக்யூபஞ்சர் எஸ்பெஷலி வெரி எஃபெக்டிவ். இது வந்து WHO உலக சுகாதார அமைப்புல பண்ண ஒரு லேட்டஸ்ட் ரிசர்ச்லயே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பேலனர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் இருக்கும். அப்பாக்கு வந்து தலையில வழுக்கம் இருந்தா பையனுக்கும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். பையன் வந்து அந்த சிகிச்சையை எடுத்துக்கும் போது அவருடைய தலைமுறைக்கு அப்புறம் அந்த வழுக்கை டிரான்ஸ்பர் ஆகாம இருக்கு அப்படின்னு கூட ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் வழுக்கை மற்றும் இல்ல, இந்த மாதிரி ஜெனட்டிக்கா நமக்கு பரவக்கூடிய பல வியாதிகளுக்கு அக்யூபஞ்சர் தீர்வா இருக்கும். மேலும் பேசலாம் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சங்கீதா. வணக்கம் மேடம், நாங்க சேலம்ல இருந்து கால் பண்றோம். சொல்லுங்க சங்கீதா, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாமா? ஓகேங்க மேடம். மேடம், எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், ஃபுல்லா ட்ரை ஸ்கின், ஃபுல் ரிங்கிள்ஸ் இருக்கு. ஓகே. ஆல்ரெடி சின்ன குழந்தையில இருந்தே வந்து எனக்கு ரைட் ஹேண்ட்ல வந்து பிளாக்கா வந்து ரிங்கிள்ஸ் மாதிரி இருந்தது. அது வந்து ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. வேற எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்ப 27ங்க. ஓகே. லெஃப்ட் சைடு ஹேண்ட்ல வந்துட்டு இந்த ரைட்ல இருக்கிற மாதிரியே ரிங்கிள்ஸ், அதாவது மச்ச மாதிரி இல்லைங்க மேடம், அது நல்லாவே ரிங்கிள்ஸாவே இருக்கு. ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒண்ணு வந்தது லெஃப்ட் சைடு. இப்ப பாத்தீங்கன்னா அது ஃபுல்லா பரவிருச்சு, பெருசாயிட்டே இருக்கு. ஆமாங்க. உங்களுக்கு வந்து இதுல எதுவும் இச்சிங் இல்ல அதுல இருந்து ஏதாவது வாட்டரி டிஸ்சார்ஜ் மாதிரி பாக்குறீங்களா? இல்ல மேடம், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. பட் ஸ்கின் வந்து நாளடைவுல பெருசாயிட்டே வருது இல்லைங்களா, அந்த பிளாக் கலர்? ஆமா. ஓகே. இந்த கண்டிஷனை வந்து நீங்க சிகிச்சை பண்ணிக்கணும் சங்கீதா. பிகாஸ் இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்கின்லயே வந்து வளரக்கூடிய ஒரு வியாதி. எந்த ஒரு ஸ்கின் பேட்ச் ஒயிட் பிக்மெண்டேஷனோ இல்ல பிளாக் பிக்மெண்டேஷனோ ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா இம்மீடியட்டா அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் செய்யும் போது உங்களுக்கு ஸ்கின் பழையபடி திரும்ப நார்மல் ஆயிடும். இது எத்தனை வருஷத்து பிரச்சனையா இருந்தாலுமே சரி. நீங்க சொல்ற மாதிரி அது மச்சமா இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் அதுக்கு சிகிச்சை பலன் அளிக்காது. பிக்மெண்டேஷனா இருக்கும்போது அது முழுமையா குணமாயிடும். மேலும் பேசலாம் டாக்டர். திருவள்ளூர்ல இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜா. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். கேள்வி என்னன்னு கேளுங்க. இப்ப என்னோட டாக்டருக்கு 14 வயசு ஆகுது. அவளுக்கு வந்து ஹலோ சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க ராஜா, நீங்க பேசுறது கேக்குது. கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்க. என்னோட டாக்டருக்கு வந்து 14 வயசு ஆகுது. அவளுக்கு பேச்செல்லாம் பிம்பிளா இருக்கு. ஹலோ சொல்லுங்க சார். பேச்செல்லாம் பிம்பிளா இருக்குது. ஓகே. அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்? உங்களுக்கு 14 வயசு அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் டயக்னோசிஸ் பண்ணணும். இது வந்து நியரஸ்ட் பியூபர்ட்டி பீரியடா இருக்கலாம், இல்ல இமீடியட் ஆஃப்டர் பியூபர்ட்டி வந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால இந்த பிம்பிள்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எனர்ஜி லெவல்ஸ், அவங்களோட பீரியட் சைக்கிள்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு பிம்பிள்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ப்ராப்பரா கியூர் ஆயிடும். டாக்டர், நிறைய பேர் வந்து ஃபேஸை சுத்தமா வச்சுட்டு டெய்லி அடிக்கடி வாஷ் பண்ணுவாங்க டாக்டர். அதாவது ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்றது நல்லதா டாக்டர்? அதாவது ஃபேஸை அடிக்கடி வாஷ் பண்றது நல்லது. டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், நம்ம யூஸ் பண்ற கெமிக்கல் ப்ராடக்ட்ஸையும் நம்ம வாஷ் ஆஃப் பண்ணலாம். நிறைய வந்து தண்ணீர் மட்டும் நார்மலா குளிர்ந்த வாட்டர் யூஸ் பண்ணி இல்ல லுக்வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் இல்ல ஏதாவது மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தும் போது அந்த மெட்டீரியல்ஸ்ல நீங்க ஷியரா இருக்கணும். அது உங்க ஸ்கின்க்கு கம்ஃபர்டபுளா இருக்கா, ரொம்ப நாளா அந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பண்ணாம ஹெர்பலா இருக்கா. ஃபர்ஸ்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் உங்களோட ஹேண்ட் ஸ்கின்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் இட் ஒர்க்ஸ் அவுட், ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா அதுக்கப்புறம் ஃபேஸ்ல ட்ரை பண்ணணும். டைரக்டா ஃபேஸ்ல எந்த ப்ராடக்ட்டுமே அப்ளை பண்ணக்கூடாது. வணக்கம் பாஸ்கரன். வணக்கம் மேம். சொல்லுங்க பாஸ்கரன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. எனக்கு இடது கால் முட்டுக்கு கீழே தொங்கு சதை கம்ப்ளீட்டா எப்பவும் வீங்குது. பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் நார்மல் இல்ல, அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு பாடி வெயிட் நார்மலா இருக்கா சார்? ஆமா, நார்மலா தான் இருக்கு மேம். ரொம்ப எக்ஸஸ் வெயிட்ல இல்ல? ஆமா, எனக்கு இடது கால் தொங்கு சதை டோட்டல் அந்த கால் எப்ப வீங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகல் முழுதும் வீங்குது. ஓகே. அந்த இடத்துல குறிப்பா உங்களுக்கு எதுவும் பாதிப்பு, ஆக்சிடென்டல் இன்ஜுரி அந்த மாதிரி எதுவும் இருந்ததுங்களா? இருந்தது. பட் அதுக்கு பிறகு அது எல்லாம் கியூர் ஆன பிறகுதான் ஒரு. ஓகே. அண்ட் இது வந்து அவர் சொல்ற மாதிரி அந்த ஆக்சிடென்டல் இன்ஜுரிக்கான சைடு எஃபெக்ட் இல்ல ஆஃப்டர் எஃபெக்ட்னால அந்த ப்ராப்பர் மசில்ஸ் வந்து அங்க ரெஜுனேட் ஆகாததுனால இந்த மாதிரியான ஸ்வெல்லிங்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நீங்க ஒரு முறை நேர்ல வந்து கன்சல்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதனை எந்த பாதிப்புனால இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். பட் பொதுவா வீக்கம், இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங், இன்ஃபெக்ஷன் போன்ற நிலைகள்ல அக்யூபஞ்சர் நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். குறிப்பா அங்க எதுவும் வலிகள் இருந்தா அந்த வலிகளை குறைக்க முடியும். மேலும் பேசலாம் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தமிழரசி.
ஹலோ மேடம், என்னோட பொண்ணுக்கு வந்து நெத்தியில வந்து ஒரே பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கு. ஓகே. என் பொண்ணுக்கு வந்து பிம்பிள்ஸ் நெத்தியில அதிகமா இருக்கு. ஸ்கின் 14 இயர்ஸ் ஆகுது அவளுக்கு. ஓகே. அவ வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் பார்த்தா அப்படியே கிளியர் ஆகல. சரி, அவங்களுக்கு ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி 14 இயர்ஸ் பிளஸ் போது அகைன் நம்ம ஏற்கனவே ஒரு காலருக்கு சொன்ன மாதிரி தான் அவங்களோட ஏஜ் அப்படிங்கிறது ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கான ஒரு வயசு. ஸோ இவங்களுக்கு வெறும் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது முழுமையான பலன் கிடைக்காது. இவங்களுக்கு இன்டர்னலா என்ன கண்டிஷன் இருக்கு, அவங்களோட அந்த சைக்கிள்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். டாக்டர், டேண்ட்ரஃப்னால நிறைய பிரச்சனைகள் வந்து ஸ்கின்ல இருக்கட்டும், ஹேர்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். டேண்ட்ரஃப்க்கு வந்து நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்க டாக்டர் அக்குபஞ்சர்ல? டேண்ட்ரஃப் வந்து பல ரீசன்ஸ்னால வருது. அந்த பேஷண்ட்டுக்கு எந்த ரீசன்னால வருது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாங்க டயக்னோசிஸ் பண்ணுவோம். பிகாஸ் காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர்ல டயக்னோசிஸ் தான் ப்ரியர் ஸ்டெப். ஆனா அதுல வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் எதனால அவங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கு, எதனால பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ ட்ரீட்மெண்ட் வில் பி வெரி இண்டிவிஜுவலைஸ்ட். அவங்களுக்கு எந்த கண்டிஷன்னால இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு கொடுப்போம். ஸோ டேண்ட்ரஃப்க்கு வந்து வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு. பட் எந்த ரீசன்னால டேண்ட்ரஃப் இருந்தாலுமே அதை நம்ம சரி பண்ண முடியும். மேலும் பேசலாம் டாக்டர். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் கோகிலா. சொல்லுங்க மேம், பேசலாமா டாக்டர்? சொல்லுங்க கோகிலா, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஹலோ மேம், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். எனக்கு வந்து 27 இயர்ஸ் தான் ஆகுது. ஆனா எனக்கு நிறைய கிரே ஹேர்ஸ் இப்போவே. கேக்குறவங்க எல்லாம் என்னங்க இவ்ளோ யங் ஏஜ்ல இவ்ளோ கிரே ஹேர்ஸ்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இது லேக் ஆஃப் புரோட்டீன்னாலயா இல்ல எதனால? உங்களோட எனர்ஜி டிஸ்ஃபங்க்ஷன்னால உங்களுக்கு வேற எதுவும் பிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? early grey இல்லாம? இல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, யூ வெரி நார்மல், ஹெல்தியா இருக்கீங்க மத்த விஷயங்கள்ல? ஹெல்தியா தான் இருக்கேன். ஓகே, சோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டயக்னோசிஸ் தேவைப்படும். we call it as digital meridian diagnosis அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு எந்த வேற சிம்டம்ஸுமே இல்ல, பட் early grey மட்டும் இருக்கு அப்படின்னா நம்ம இன்டர்னலா என்ன ப்ராப்ளம்ங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பொதுவா இந்த மாதிரி early grey வரவங்களுக்கு வந்து சைக்கிள்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கலாம், வேற எதுவும் பெயின்ஸ் இருக்கலாம் பாடியில, அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். டாக்டர், இவ்வளவு நேரமா வந்து இப்ப நம்ம ஹேர் ஃபால் அண்ட் பால்ட்னஸ் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். நிறைய பேருக்கு வந்து ஹேர் growth இருக்காது, அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றீங்களா டாக்டர்? ஆமா, ஹேர் growthங்கிறதும் சர்டன் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தான். இப்போ ஹேர் நெயில் எல்லாமே நம்ம பாடியோட டாக்ஸின்ஸ் தான். உங்க பாடி எந்த அளவுக்கு ஹெல்தியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க ஹேரும் நெயில்ஸும் ஹெல்தியா இருக்கும். ஸோ தட் இன்டர்னலா அப்போ உங்க ப்ராசஸ்ல இருக்கிற இஷ்யூஸ் தான் ஹேரை க்ரோ பண்ணாம அந்த டென்சிட்டி ரொம்ப குறையறதுக்கு காரணமா இருக்கும். எஸ்பெஷலி ஒரு ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு அந்த ஃபாலிகல்ஸ் க்ளோஸ் ஆயிட்டே வரதுனால ஹேர் ஃபால் ஆகும், பட் க்ரோ ஆகாது. அதே நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது ஹேரோட டென்சிட்டி இம்ப்ரூவ் ஆயிடும். நீங்க கேட்குற மாதிரி திக் ஹேர் ஃபார்ம் ஆகும். டாக்டர், இப்போ வந்து குழந்தைகளுக்கான இப்போ பிரச்சனைகள் ஏற்படும் போது அக்குபஞ்சர்ல வந்து ட்ரீட்மெண்ட் வந்து குழந்தைகளுக்கு என்னென்ன வியாதிகளுக்கு, அதாவது என்னென்ன டிசீஸ்க்கு வந்து குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றீங்க டாக்டர்? ப்ரானிக் அக்யூபஞ்சர்ல டாக்டர் வஹாப்ஸ் ப்ரானிக் அக்யூபஞ்சர்ல சில்ட்ரன் அக்யூபஞ்சர்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி. இந்த கேட்டகரியில நம்ம ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ட்ரீட்மெண்ட் பண்றோம். பொதுவா பிறவி கோளாறுகள், கன்ஜெனிட்டலா ஏற்படுற பிரச்சனைகள், மென்டலி ரிட்டார்டட் கண்டிஷன், செரிப்ரல் பாலிசி, ஆட்டிசம் அண்ட் மெமரி பவர்ல இருக்கிற சேஞ்சஸ், இது போன்ற பல நிலைகள்ல சில்ட்ரன் அக்யூபஞ்சர் ஹைலி எஃபெக்டிவ். டாக்டர், அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் சலோமி. வணக்கம் மேடம். சொல்லுங்க சலோமி, உங்க சந்தேகங்களை கேட்கலாம். மேம், என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு நிறைய ஹேர் இருந்தது. திடீர்னு நடுவுல கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு என்னங்க மேம் பண்றது? எந்த ஏஜ்ல இருந்து உங்களுக்கு ஹேர் கொட்ட ஆரம்பிச்சது? 14ல இருந்து. 14ல இருந்து. இப்போ என்ன ஏஜ் ஆகுது உங்களுக்கு? 17 ஆகுது. ஓகே, டென்சிட்டி அதிகமா குறைஞ்சிருக்கா? உங்களுக்கு அந்த திக்னஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கா, வால்யூம்? ஆமாங்க மேம். ஓகே, ஸோ பொதுவாக இந்த மாதிரி ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும் போது கவனிக்க மாட்டோம். 14+ ஆரம்பிக்குதுன்னு போது நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ் தான் ஹேர் ஃபாலிங்க்கு காரணமாக இருக்கும். ஸோ கிராஜுவலாக இப்போ நீங்கள் இன்டர்னலாக க்யூர் பண்ணிக்கும் போது 17+ இருக்கும்போது க்ரோத் கூட ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. டாக்டர், இப்போ அந்த நேர வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம், குழந்தைகளுக்கான பிரச்சனைகளுக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா, ஆட்டிசம் வர குழந்தைகளுக்கு வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்குறீங்க? சக்சஸிவ் ரேட்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? ஆட்டிஸ்டிக் அப்படிங்கறதே ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன். பிகாஸ் அந்த குழந்தைங்க வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி இல்ல அடல்ட்ஸ் மாதிரி ட்ரீட்மெண்ட்க்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அதுதான் நம்ம சில்ட்ரன் அக்யூபஞ்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த குழந்தைகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதே ஸ்பெஷலைஸ்டா இருக்கும். தட் குழந்தைங்களுக்கே தெரியாது, அவங்க ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க ஒரு 20 minutes 30 minutes. ஸோ அவங்களுக்கு தலையில மட்டும் ஸ்கேல்ப் ஏரியால மட்டும் இருக்கிற அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி சில்ட்ரன் அக்யூபஞ்சர் பண்றோம். இதுல வந்து சேஞ்சஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் நீங்க ஒரு ஃபியூ சிட்டிங்ஸ்லயே அந்த குழந்தைகளுக்குன்னு இருக்கிற பேசிக் டிஃபரன்ஸை நீங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்க முடியும். பிகாஸ் எவ்ரி ஆட்டிஸ்டிக் சைல்டு இஸ் டிஃப்ரெண்ட்.
சிலருக்கு வந்து தண்ணி குடிக்கிறதுல இஷ்யூஸ் இருக்கும், சிலர் வந்து கவனிக்காம இருப்பாங்க, ரொம்ப ஹைப்பரா ஓடிட்டு இருப்பாங்க, சிலருக்கு அட்டென்ஷன் இருக்கும், ஃபுட் இன்டேக் இருக்காது. ஸோ அந்த குழந்தைக்கு எது வந்து பிரைமரியா இருக்கோ அந்த சிம்டம்ல இம்மீடியட் சேஞ்சஸ் தெரியும். நாளாக அவங்களுக்கு வந்து கிராஜுவலா பாடியில இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸுமே சார்ட் அவுட் ஆயிட்டு வரும். மேலும் பேசலாம் டாக்டர். திருபுவனத்துல இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் அமரதாரகி. சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு சத்தமா கேளுங்க. நான் வந்து சக்கரை நோய் வந்து ஒரு 18 வருஷமா இருக்கு. அமரதாரகி, உங்க கேள்வி என்னன்னு கொஞ்சம் கிளியரா கேளுங்கம்மா. உங்களுக்கு ஆக்சுவலா சர்க்கரை வியாதி டயபெட்டிக் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. டயபெட்டிக்ஸ் ரொம்ப வருஷமா இருக்கும்போது அவங்க இன்சுலின் டிபெண்டா இருக்காங்களா இல்ல மெடிசனா எடுத்துட்டு இருக்காங்களா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். டாக்டர், வந்து பெண்களுக்கு வந்து குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் இப்போ அதிகரிச்சுட்டே வருது. காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் அண்ட் இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து நீங்க டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறீங்க டாக்டர்? அதாவது காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் அப்படிங்கறது ஸ்பெஷலைஸ்டு ஃபார் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே ஆஸ் அ கப்புலா நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். இது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு என்ன ரீசன் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல்ல கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா நார்மலாவே அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ஏஜ் மட்டும் ஏஜ் லிமிட்ஸ் இதில் இருக்கு ஆக்சுவலி. ஸோ ஃபீமேல் மேல் அப்படின்னும் போது ஆஸ் அ கப்புலாக அவங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். அண்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதுக்கு வந்து காஸ்மெட்டிக் இஷ்யூஸ் எல்லாம் ரீசனாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஃபாலிங் இருக்கும், அர்லி கிரே இருக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரை ஸ்கின், ட்ரை ஸ்கேல்ப், இதெல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி. பீரியட்ஸில் இர்ரெகுலாரிட்டி இருக்கிறது, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், யூட்ரஸ் ஃபைப்ராய்ட், இந்த மாதிரியான வேரியஸ் கண்டிஷன்ஸை நம்ம ஹெல்த்தை ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக்டா அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டிக்கான ரூட் காஸை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். டாக்டர், எந்தெந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ப்ரானிக் அக்குபஞ்சர் அண்ட் அக்குபஞ்சர் மூலமா குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் நீங்க சொல்லுவீங்க? லிமிடேஷன்ஸ் அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ், இன்ஜுரிஸ், இப்ப அடிப்பட்ட ஒருத்தருக்கு ரத்தம் போயிட்டு இருக்கு, ஃபிராக்சர் ஆயிருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இம்மீடியட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இயற்கையா நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள், நோய்கள் எல்லாத்துக்குமே நம்ம அக்யூபஞ்சர்ல ட்ரை பண்ணலாம். பிகாஸ் இட்ஸ் நேச்சுரல் தெரப்பி. இப்போ ஒரு கன்ஜெனிட்டல் பிறவி கோளாறு இல்ல நமக்கு இயற்கையில ஏற்படுற ஒரு வியாதிக்கு வந்து இது ஹைலி எஃபெக்டிவ். மேலும் பேசலாம் டாக்டர். புதுக்கோட்டையில இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் சூர்யா. வணக்கம் மேடம். மேடம் எனக்கு 27 இயர்ஸ் ஆகுது இப்ப. ஓகே. எனக்கு வந்து இப்ப எப்படின்னா இப்ப ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்கு. ஓகே. நான் வந்து ஹெர்பல் மாதிரி அலோவேரா யூஸ் பண்ண சொன்னாங்க. ஜஸ்ட் அது யூஸ் பண்ணப்ப என்னன்னா எனக்கு கொஞ்சம் கூலிங் எஃபெக்ட் இருக்கு. பட் வெயில்ல போகும்போது மறுபடியும் வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்க மாதிரி இருக்கு. பிம்பிள்ஸ்லாம் எதுவுமே இல்ல. ஓகே. ஸ்கின் ஃபேஸ்ல மட்டும் டார்க் ஆயிடுது. பாடி ஸ்கின் கலர் வந்து லைட்டா இருக்கா? இல்ல, எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னும் கிடையாது, ரொம்ப நார்மல் ஸ்கின், ஆயில் அப்படி கிடையாது. எப்பவுமே வந்து எல்லா சீசனுக்கும் இது பண்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்ப வந்து ரொம்ப டார்க்னஸ் இருக்கு. முகம் மட்டும் உங்களுக்கு கருத்து போயிடுதா இல்ல உடல்ல இருக்க ஸ்கின் கூட கருத்து போகுதா? இல்ல, நார்மலா வந்து ரொம்ப ஃபேர் கிடையாது, பட் நார்மல் கலர் இருந்துச்சு. இப்ப ஃபேஸ் மட்டும் ரொம்ப நார்மலா டார்க் ஆகுற மாதிரி நார்மலா இருக்கு. ஓகே. டேனிங் அப்படிங்கிறது வந்து ரெஜுனேஷன் ப்ராசஸ் கம்மியா இருக்கும் போதும் உங்களுக்கு சன்னோட அஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும் போதும் அந்த கலர் ஷேட்ஸ் வந்து கொஞ்சம் லாஸ் ஆன மாதிரி தெரியும். ப்ராப்பர் ரெஜுனேஷன் ப்ராசஸ் வித் இன்டர்னல் டயட்டிங் இருந்ததுன்னா உங்களோட கலர் திரும்ப கிடைச்சிடும். எது உங்களோட அந்த ஒரிஜினல் டோன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டோன் திரும்ப கொண்டு வரலாம். தொடர்ந்து பேசலாம் டாக்டர். கோவையில இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் லாவண்யா. மேடம் வணக்கம் மேம். நான் வந்து லாவண்யா பேசுறேன் மேம். எனக்கு வந்து ஹேர் எனக்கு 30 இயர்ஸ் ஆச்சு மேம். ஓகே. எனக்கு வந்து ஹேர் வந்து அப்படியே ஒயிட் ஹேர்ஸ் வந்துட்டே இருக்கு அப்படியே. ஓகே. அதே மாதிரி அடர்த்தியும் வந்து குறைஞ்சிருச்சு. ஓகே. அப்புறம் இது பீரியட் ப்ராப்ளமும் இர்ரெகுலரா இருக்குங்க. பேபி வந்து இப்ப 4 இயர்ஸ் ஆகுதுங்க. ஓகே. ஸோ பேபி 4 இயர்ஸ் ஆகுது. ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாக இருந்திருக்கும். இர்ரெகுலாரிட்டி ஆஃப் பீரியட்ஸ் அப்படிங்கிறது அர்லி கிரே ஹேர் ஃபாலிங் சொல்ற எல்லா லேடிஸ்க்குமே இன்டர்னலாக இருக்கிற ஒரு சிம்டம் தான். இந்த நேர் தான் நம்ம கிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அக்யூபஞ்சர் சிகிச்சை, காஸ்மெட்டிக் அக்யூபஞ்சர் அப்படின்னு சொல்லும் போதே இட் ஹெல்ப்ஸ் இன் த இன்டர்னல் ஹெல்த். உங்க யூட்ரஸ் ரிலேட்டடா இருக்கிற இர்ரெகுலாரிட்டி, உங்களோட அந்த ஓவரிஸ், அதனோட சிஸ்ட் ரிலேட்டடா இருக்கிற கண்டிஷனை முதல்ல சிகிச்சை செய்வோம். இந்த எனர்ஜி பேலன்ஸ் ஆக ஆக தான் உங்களுக்கு முடி உதிர்தல் வந்து சரியாகும். ஏற்கனவே வெள்ளையாயிட்ட முடிகள் திரும்ப கருப்பாகாது. அது ஃபாலோ ஆயிட்டு வர growth வந்து ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு பிளாக்ல வரும். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் நீங்க எடுக்கும்போது ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் உங்களோட growth வந்து திரும்ப பிளாக்கா இருக்கும். பிகாஸ் ஏஜ் வந்து கம்மியா இருக்கும்போது. வணக்கம் மேடம். சொல்லுங்க ரங்கநாதன், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. அக்குபஞ்சர் மட்டும்தானா மேடம்?
சொல்லுங்க. கேள்வி கேளுங்க. அக்குபஞ்சர் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது? ரங்கநாதன், அக்குபஞ்சர் குறித்து பேசிட்டு இருக்கோம். அது குறித்த சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க மேடம். வேற மத்தத பத்தி பேச முடியாதா மேடம்? டாக்டர் தொடர்புல இல்ல. ஓகே டாக்டர், இப்ப நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிரஸ்ட் கேன்சர் அண்ட் அதற்கான சிகிச்சை முறைகள் யூட்ரஸ் கேன்சர் வந்து பெண்களுக்கு வந்து இப்ப அதிகமா வருது. அதற்கு என்ன காரணம் டாக்டர்? இப்போ அதிகப்படியான வரதுக்கு காரணம் என்ன? இப்போ பெண்களுக்கு வந்து அவங்களோட நேச்சருக்கு அகெயின்ஸ்டான ஜாப் நிறைய பண்றாங்க. நீங்க கேட்ட மாதிரி நைட் ஷிஃப்ட்ஸ் வந்து இப்போ பெண்கள் ஐடில நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஸ்டைல் வந்து ரொம்பவே மாறி இருக்கு. கெமிக்கல்ஸ், காஸ்மெட்டிக்ஸ்லாம் அதிகமா பயன்படுத்துற ஒரு ஸ்டேஜ் இருக்கிறதுனால பிரஸ்ட் கேன்சர் அண்ட் யூட்ரஸ் கேன்சரோட ரேட்ஸ் வந்து இப்போ ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலி. அண்ட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன்ஸ் இதை பற்றின அவேர்னஸ் வந்து பீப்புளுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஒன்ஸ் கேன்சர்னோடனே ரொம்ப பயந்துடுறாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போயிடுறாங்க. கேன்சர் பொறுத்த வரைக்கும் அதில் வெரிய ஸ்டேஜஸ் இருக்குது. ரொம்ப ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுற கேன்சரை வந்து ரொம்ப நேச்சுரல் வேல ஆல்டர்னேட்டிவ் தெரப்பியில் சில ஃபுட் ஸ்டைல் டயட் ஸ்டைல்லேயே சரி செய்துக்க முடியும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களுக்கு வெஸ்டர்ன் சிஸ்டமோட சப்போர்ட்டில் வந்து சில ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். ரொம்ப லேட்டராக கண்டுபிடிக்கிறவங்களுக்கு தான் சான்சஸ் ரொம்ப கம்மி. அதாவது 4th கிரேட் அப்படிங்கிறது லாஸ்ட் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த சின்ன ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலுமே கொஞ்சம் ஏர்லியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நம்ம டயக்னோஸ் பண்ணுறது நல்லது. ஸோ பிரஸ்ட் கேன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசிபிள் சிஸ்ட் நீங்கள் தொட்டு பார்க்குற மாதிரியான ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் உடனடியாக அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேசலாம் டாக்டர். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ஷம்ஷாத். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. முகத்துல வந்து ஒரு ரொம்ப எரிச்சலா இருக்குங்க. அப்படியே ஒரு வரன்னு பிடிச்சி இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ட்ரை ஸ்கின் தான் இந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க. வறட்சி, ட்ரை ஸ்கின். எக்ஸ்டர்னலா நீங்க ஆலிவ் ஆயில்ஸ் பயன்படுத்துங்க இமீடியட் ரெக்கவரிக்காக. பட் உடல் முழுக்க ட்ரை ஸ்கின் இருக்கு அப்படின்னும் போது அது ரிலேட்டட் ட்ரைனஸ், ட்ரை எனர்ஜி உங்க பாடியில அதிகமா இருக்கும். ஸோ ப்ராப்பர் சிகிச்சை எடுத்து இதுலேருந்து முழுமையா நீங்க ரெக்கவரி ஆகணும். உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான தீர்வு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். டாக்டர், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸ் வந்து ஒருத்தருக்கு வந்த உடனே வந்து சர்ஜரி பண்ணிடுவாங்க. பட் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, மெடிகேஷன்ஸ் வந்து இருக்கு. அக்குபஞ்சர்ல வந்து இப்போ ஆர்த்தரைட்டிஸ்க்கு வந்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க டாக்டர்? ஆர்த்தரைட்டிஸ், ருமேட்டிசம், ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட், முட்டி வலி, எலும்பு தேய்மானம், ஒரு மசில் ரிலேட்டடா ப்ராப்ளம் இருக்கு, நியூரோனால பெயின் இருக்கு, வலி அப்படின்னாலே அக்யூபஞ்சர் வந்து ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். பிகாஸ் இமீடியட்டா வந்து பேஷண்ட்டுக்கு வலிச்சுட்டு இருக்கிற அந்த வலியை வந்து அனால்ஜெசிக் எஃபெக்ட் மூலமா கியூர் பண்ண முடியும். ஸோ ருமேட்டிசம், ஆர்த்தரைட்டிஸ் கண்டிஷன்ல நம்ம சிகிச்சையை ஆரம்பிக்கும் போது சிகிச்சையை ஆரம்பிச்ச உடனே வலியில அவங்களுக்கு ரிலீஃப் இருக்கும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த போன் ஸ்ட்ரக்சர் திரும்ப ரெஜுவினேட் ஆகி ஸ்ட்ரென்தன் ஆகி அங்க இருக்கிற ஸ்வெல்லிங்ஸ் எல்லாம் சரியாகி அவங்க ரொமேட்டிசம் முழுமையா குணமாயிடும். எந்த விதமான சர்ஜரிஸ் கூட உங்களுக்கு தேவைப்படாது. பேசலாம் டாக்டர். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் பாஸ்கர். வணக்கம் மேடம். சொல்லுங்க பாஸ்கர், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. ஒய்ஃபுக்கு மேடம். சொல்லுங்க. ஒய்ஃபு வந்து கன்னத்துல நைஸ் முடியா வளர்ந்துருக்கு மேடம், 2 கன்னத்துலயும். ஓகே, அது கிளியர் பண்ணலாமா மேடம்? கண்டிப்பா சார். அதாவது பெண்களுக்கு வந்து மேல் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் ஹார்மோன்ஸ்னுடைய வேல்யூ அதிகமா இருக்கும்போது, டாமினண்டா இருக்கும்போது எக்ஸசிவ் ஹேர் கையில, கால்ல, முகத்துல இந்த மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல ரொம்ப திக்கான ஹேர் வளரும். ஸோ இதை வந்து ஹார்மோனல் எனர்ஜி பேலன்சிங் மூலமா அந்த முடிகளை வந்து உதிர வைக்க முடியும். இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது தலையில இருக்கிற முடிக்கு எந்த பாதிப்பும் வராது. பிகாஸ் உடல்ல இருக்கிற முடிகளுக்கு ரெஸ்பான்சிபிள் ஆர்கனும் தலையில இருக்கிற ஆர்கனும் வெவ்வேறு. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். அடுத்த நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் ராஜேஸ்வரி. வணக்கம் மேடம். சொல்லுங்க ராஜேஸ்வரி, உங்க கேள்வி என்னன்னு கேட்கலாம். சென்னையில இருந்து பேசுறோங்க நான். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட டாட்டருக்கு வந்து ஃபோர்ஹெட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் பர்னஸ் மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரொம்ப பெரிய ஹெட் ஆக்சுவலி சின்ன வயசுல இருந்து. ஓகே, அது ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா, அதுதான் சரி உங்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க நம்ம கொஞ்சம் நேர்ல பார்க்கலாம். பிகாஸ் ஃபேஸ்ல வந்து ஃபீச்சரிஸ்டிக்கா இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரிஸ் மாதிரி பண்ணி தான் சரி செய்துக்கணுங்கிற சில கண்டிஷன்ஸ் கூட நம்ம அக்யூபஞ்சர் மூலமா சரி செய்திருக்கோம். ஸோ இவங்களோட கண்டிஷன் நம்ம நேர்ல பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். பிக் ஃபோர்ஹெட் அப்படிங்கிற கண்டிஷனை ட்ரீட் பண்ண முடியும். டாக்டர், கிட்னி அண்ட் கால் பிளாடர்ல ஸ்டோன் வந்து ஏற்படும் போது மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து சர்ஜரி பண்ண பிறகு கூட
அகைன் ஸ்டோன்ஸ் வரும். ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபியூச்சர்ல வரும் டாக்டர் ஸ்டோன்ஸ். பட் அக்குபஞ்சர்ல வந்து ட்ரீட்மெண்ட் ஒரு முறை கொடுத்த பிறகு திரும்ப அகைன் வர வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு டாக்டர்? அதாவது ஒன்ஸ் ஸ்டோன் ஃபார்ம் ஆயிட்டு நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் வரும்போது நம்ம அந்த ஸ்டோன்ஸ் ஏன் ஃபார்ம் ஆகுதுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ரூட் காஸையும் சரி செய்வோம். ஸோ ரூட் காஸ் சரி செய்த பிறகு திரும்ப ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. நம்ம அக்குபஞ்சர்ல வந்து அட்வான்டேஜஸ் சொன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? மெரிட்ஸ் ஆஃப் அக்குபஞ்சர் சொன்னா என்ன விஷயம்? இப்போ மெரிட்ஸ் ஆஃப் அக்யூபஞ்சர் அப்படின்னா இதுல வந்து ஒரு ரிஸ்கான சர்ஜரி ப்ராசஸ் கிடையாது. அக்யூபஞ்சருக்கு பயன்படுத்துற ஊசிகள் வந்து அப்சல்யூட்டா வலிக்காது. இட்ஸ் அ பெயின்லெஸ் ட்ரீட்மெண்ட், ரிஸ்க் ஃப்ரீ வே. இல்ல நோ ட்ரக்ஸ், நோ சைட் எஃபெக்ட்ஸ். எந்த விதமான நேச்சுரலான நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கும் நம்ம நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்க முடியும் சின்ன சின்ன ஆல்டர்னேட்டிவ்ஸோட. ஸோ ட்ரக்ஸ் இல்ல அப்படிங்கறது இதனோட ஒரு பெரிய மெரிட் தான் ட்ரக்லெஸ் தெரபி. அடுத்த நேயர்ல இருக்காங்க. வணக்கம் ரம்யா. வணக்கம்மா. சொல்லுங்க ரம்யா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்கம்மா. எனக்கு வந்து டெலிவரியே ஆக்சுவலா 3 years ஆகுது. ஓகே. ஆக்சுவலா எனக்கு வந்து இப்பதான் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கைக்கு அடியில அந்த கம்கட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் மார்க் பிளாக்கா ஆயிட்டு வருது. ஓகே. கையில முழங்காலுக்கு அடியில அந்த மாதிரி மறைக்கப்பட்ட இடங்கள் பூராமே பிளாக்காவே ஆயிட்டு வருது. அதுல வந்து சின்ன சின்ன கோடு கோடா ஆகுது. எல்லாமே வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. நான் டயட் ஃபார்ம் பண்ணி பாக்குறேன், ஜாகிங் போறேன், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வெயிட் வந்து குறையவே மாட்டேங்குது. உங்களுக்கு பீரியட் ரெகுலாரிட்டிஸ்லாம் நார்மலா இருக்கா? இல்லைங்க மேம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் 5 days இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா 2 days மட்டும்தான் இருக்குது. ஓகே. ஸ்கேன்டி பீரியட்ஸ் இருக்கு. ஸோ பாடியில டாக்ஸின்ஸ் அதிகமாகும் போது இந்த மாதிரி ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகிறதுங்கிறது நார்மலான கண்டிஷன். ஸோ உங்களுக்கு வந்து பீரியட்ஸ்னோட கண்டிஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கின்னும் சரியாயிடும், உங்களுக்கு எக்ஸசிவ் வெயிட் போடுறதும் சரியாயிடும். பிகாஸ் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனாலையோ இல்லை நீங்கள் ஃபுட் இன்டேக் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையோ வெயிட் போடலை, உங்களோட ஹார்மோனல் டிஸ்ஃபங்க்ஷனால வெயிட் போடுது. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் டயட்டிங் பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் கம்மி ஆகாது. உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வெயிட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். இப்போ இவங்க கேட்டது வந்து ஒரு காமன் கண்டிஷன். இப்போ கேட்டகரிஸ் ஆஃப் ஒபிசிட்டி நீங்கள் எடுத்துக்கும் போது அதிகமா சாப்பிடுறதுனால வெயிட் போடுறது ஒரு கேட்டகரி. அவங்க டயட் கண்ட்ரோல் பண்ணி டைமிங் டயட்ஸ் எடுத்தாங்கன்னா வெயிட் ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறதுனால வெயிட் போட்டாங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது வெயிட் கம்மியாயிடும். இது ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் பட் வெயிட் குறையல அப்படின்னா இம்மீடியட்டா அவங்க செக் பண்ண வேண்டியது வந்து அவங்க பீரியட் சைக்கிள்ஸ், அது ரிலேட்டடான கண்டிஷன். இந்த இன்டர்னல் ஹெல்த்தை சரி பண்ணாதான் அவங்க இந்த ரெண்டும் சப்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் ஆகும். மேலும் பேசலாம் மேம். அடுத்த நேயர்ல இருக்காங்க. வணக்கம் ரம்யா. வணக்கம் ரம்யா. ரம்யா இல்ல திவ்யா. சொல்லுங்க திவ்யா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. இல்ல வெயிட் தான், எனக்கும் வெயிட் தான் ப்ராப்ளம். ஆக்சுவலா எனக்கு தைராய்டு டெஸ்ட் பண்ணியாச்சு, இது லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. எனக்கு கொலஸ்ட்ரால் தைராய்டு எதுவுமே கிடையாது. வெயிட் அக்குபஞ்சர் மூலமா வெயிட் கண்டிப்பா ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா பண்ணலாம். பிகாஸ் தைராய்டு அப்படிங்கிறது நமக்கு நோன் கண்டிஷன், நோன் ஹார்மோன், இட்ஸ் அ நோன் எண்டோக்ரைன் ஆர்கன். அதனால அதை மட்டும் தான் நம்ம செக் பண்றோம். பட் அதை தவிர நம்ம உடம்புல வந்து நிறைய எண்டோக்ரைன் ஆர்கன்ஸ் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹார்மோன்ஸ் அண்ட் என்சைம்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ்னால கூட உங்களுக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் ஆகாம இருக்கலாம். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஸ்டைல் பத்தி நம்ம ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் கொடுத்துட்டு பிளஸ் உங்களுக்கு என்ன கண்டிஷன்கிறத டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது எதனால உங்களோட வெயிட் குறையாம இருந்தாலுமே இந்த ரீசனை நம்ம சால்வ் பண்ண முடியும். டாக்டர், எபிலெப்சிக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து முற்றிலும் குணப்படுத்த பிரானிக் அக்குபஞ்சர் அண்ட் அக்குபஞ்சர்ல வந்து குணப்படுத்த வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? கண்டிப்பா இருக்கு. அண்ட் நம்ம கிட்ட வந்து கேஸ் ஹிஸ்டரிஸ், நீங்க பேஷண்ட் டெஸ்டிமோனியல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபியூ ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் லைஃப் டைம் எபிலெப்சி இல்லாம 10 years 15 years நார்மலா இருந்தவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நீங்க கேட்ட மாதிரி வினிபான்னு ஒரு பொண்ணுக்கு பண்ணோம் நாங்க, தட் இஸ் 14+ இருக்கும் போது அவங்களுக்கு பண்ணோம். அவங்களுக்கு வந்து அப்ப ஹை ஹெட்ஏக், எபிலெப்டிக் பிளஸ் வந்து விஷன் ப்ராப்ளம் இருந்தது, ஆப்டிக் நர்வ் அட்ரோஃபி. ஏன்னா இது எல்லாமே நியூரோ சிம்டம்ன்றதுனால ஒவ்வொரு ப்ராப்ளமும் தொடர்ந்து இருந்தது. சிகிச்சைக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6-8 years ஆச்சு. ஷீ இஸ் நார்மல். அவங்க இப்ப வந்து ரஷ்யால வந்து மெடிக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரு கோல்டு கண்டிஷன்ல கூட உங்களுக்கு எபிலெப்சி வந்து ரிப்பீட் ஆகாம இருக்கு. சோ இது வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். தேங்க்யூ டாக்டர். நீங்க எங்க அரங்கத்துக்கு வந்தது காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் குறித்து பலவிதமான சந்தேகங்களுக்கு வந்து நேர்களுக்கு வந்து நீங்க விளக்கமா சொன்னீங்க டாக்டர். நேர்கள் கிட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி டாக்டர். நன்றி. இன்றைய ஹலோ தந்தி நிகழ்ச்சியில் நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் டாக்டர் நர்கிஸ் வகாப் அவர்கள். காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.